கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காட் ஷேடோ மினிஸ்ட்ரீஸ் தேவநிழல் ஊழியங்களின் செப்டம்பர் மாத வாக்குத்தத்த வார்த்தையை இந்த முறை ஒரு ஒலிப்பதிவாக இல்லாமல் ஒரு ஒலிப்பதிவாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. Romans 15:13 Now the God of hope fill you with all joy and peace in believing that you may abound in hope through the power of the Holy Ghost. You may abound in hope through the power of the Holy Ghost. இந்த ஆங்கில மொழியாக்கம் நான் வாசித்தது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் என்கின்ற ஒரு மொழியாக்கத்திலே இதனுடைய பொருள் இன்னும் மிக அழகாக, இன்னும் மிக நேர்த்தியாக இருந்ததை என்னால் கவனிக்க முடிந்தது. அதனையும் நான் வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். May God, the source of hope, fill you with joy and peace through your faith in Him. Then you will overflow with hope by the power of the Holy Ghost. Romans 15:13 God's Word Translation இப்படியாக சொல்கிறது. May God, the source of hope, fill you with joy and peace through your faith in Him. Then you will overflow with hope by the power of the Holy Spirit. Hallelujah. இந்த மாதத்திலேயும் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமாகவும் ஒரு வாழ்த்தாகவும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். I would like to register this as a promise and as also our wish for this month of September. செப்டம்பர் மாதத்திற்கென்று மாத்திரமல்ல, வருகின்ற மாதங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த வசனம் உங்களுக்கு வாக்கு தத்தமாகவும் தேவனுடைய வாழ்த்துதலாகவே மாற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இங்கே இரண்டு காரியத்தை பார்க்கிறோம். தமிழில் நாம் வாசிக்கும் பொழுது நம்பிக்கை மற்றும் விசுவாசம். 1 கொரிந்தியர் 13:13 என்ன சொல்லுகிறது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த வசனம் நமக்கு பரிச்சயமானது. நிலைத்திருக்கிற மூன்றை குறித்து அங்கே பவுல் எழுதும் பொழுது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இணைத்துதான் அன்பை குறித்து சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய, நிலைத்திருக்க வேண்டிய நிலையான அம்சங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் என்று இதன் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். பிரியர் 11:1 நமக்கு தெரிந்த ஒரு வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. இங்கேயும் விசுவாசம் மற்றும் நம்பிக்கை இவ்விரு வார்த்தைகளை வைத்துக்கொண்டு எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை, அடிநாதத்தை அந்த எழுத்தார் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தை நாம் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், விசுவாசம் என்பது பெற்றுக் கொள்வதில் அல்ல, விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருப்பதிலே தான் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:12 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை என்று பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, நான் நேரம் கருதி இன்னும் எளிதாய் இந்த இரண்டையும் உங்களுக்கு விளக்கி காட்டி கர்த்தர் கருத்துக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். விசுவாசம் என்பது என்னை பொறுத்த மட்டிலும் தேவனை மிக ஆழமாய், மிக நெருக்கமாய், மிக பட்சத்தோடு கூட அறிந்து கொள்வதிலே தான் இருக்கிறது. நாம் எதையோ கேட்டு பெற்றுக் கொள்வதிலல்ல, அல்லது பெற்றுக்கொள்ளாமல் போவதிலும் அல்ல. வாட் இஸ் faith? Faith is knowing deeply the one who gives you or gives me all things. Amen. இரண்டாவது நம்பிக்கை. நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது
நாம் எதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோமோ, அது எது நமக்கு வாக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அல்ல சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்காக ஒரு ஆவலோடு காத்திருப்பது அல்லது எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கும் நிலைமையே நாம் நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். hope, waiting expectantly upon the one whom you know. Faith is knowing the one who giveth. Hope is waiting expectantly upon. பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் மேல் விசுவாசத்தை வைத்துதான் நம்முடைய ரட்சிப்பின் கிரியை அல்லது நம்முடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை தொடங்குகிறோம். ஆனாலும் இந்த வாழ்நாள் முழுக்க நம்மை எல்லா விதத்திலும் நடத்த, நம்மை கரை சேர்க்க, நம்மை பாதுகாக்க, ஒரு நாளிலே அவரோடு கூட நம்மை இணைத்துக் கொள்ள, நம்மை சேர்த்துக் கொள்ள அவரால் கூடும், அவர் செய்வார் என்று நம் தொடர்ந்து பயணிப்பதுதான் எளிமையில் சொல்ல போனால் நம்பிக்கை. விசுவாசம் என்பது நிகழ்காலத்தை குறித்து, நம்பிக்கை என்பது தொடர்காலம் அல்லது முடிவு காலம் மட்டும் சார்ந்த ஒரு காரியம். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தின் இவ்விரண்டுமே ரெண்டு முக்கிய திறவுகோள்களாக இருக்கிறது என்றே சொல்லுவேன். ஃபவுண்டேஷன் ஆர் ஸ்டாண்டிங் கிரவுண்ட், அதாவது நாம் அஸ்திபார நிலை, நாம் நிற்கிற பூமி என்று சொல்வோமானால் அது ஹோப்பாக இருக்க வேண்டும் அல்லது நம்பிக்கை என்று சொல்லலாம். இரண்டாவது, அந்த உறுதி, அந்த நம்பிக்கையின் மேல் நாம் ஒரு கான்பிடன்ஸோடு கூட, ஒரு தைரியத்தோடு கூட நடந்து போவதுதான் விசுவாசம் என்று சொல்வேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமானால், நாம் நடந்து போற ஒரு தார் ரோடோ இல்ல ஒரு எனி சர்ஃபேஸ், இப்போ அது மேல நம்ம நடக்கிறோம். முதலாவது அந்த சர்ஃபேஸை நம்ம பார்க்கிறோம், அது எவ்வளவு உறுதியா இருக்குன்ட்டு பார்க்கிறோம். அது சேரா இருக்குமா, சகதியா இருக்குமா, நான் என்ன உள்ள இழுத்து கொள்ளுமா? ஒரு தண்ணீரின் மேல நம்மளால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. பேதுரு நடந்து சென்றார், நாம தண்ணியில நடந்து சென்ற தண்ணி நம்மள இழுத்துக்கும், அந்த புவி இருப்பு நம்மள இழுத்துரும். So it is impossible to walk on the water. ஆனா நம்ம நடக்கிற இந்த பூமி, நம்ம அது மேல நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை பதித்து அப்படியே நம்ம நிக்கிறது இல்ல, நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம். சாதாரண எளிய விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், முதலாவது அந்த அஸ்திபாரம், அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த கிரவுண்ட், அந்த ரோடு, அது மேல என் காலை வைக்கிறேன், பார்க்கிறேன், இது நடக்கக்கூடிய ஒரு இடம் தானான்னு சொல்லிட்டு முதல்ல அதுல நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வச்சேன்னா அப்படியே உட்கார்ந்துக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாள் சந்தேகப்படுறது இல்லை. ஆமா, இது சாலிடா இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, இது ரொம்ப ஒரு திடனா இருக்குன்றதை நான் பார்த்துட்டேன்ல, இப்ப நான் என்ன செய்ய போறேன், இது மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு நான் நடந்து போயிட்டே இருக்க போகிறேன். பிரியமானவர்களே, இதுதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை. வாட் யூ வாக் அப்பான், அது அது ஏற்கனவே கால் வச்சாச்சு, வச்சவங்க நம்ம தொடர்ந்து நடந்து போறோம். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நடந்து போனாலும் அந்த பூமி என்ன தாங்கும், அந்த ஃப்ளோர் என்ன தாங்கும் அப்படின்னு நம்புறோம் இல்லையா? தட் இஸ் எக்ஸாக்ட்லி கிறிஸ்டியன் லைஃப். இந்த ரோமர் 15:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு நம்பிக்கை பெருக வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். பாருங்களேன், பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு அல்லது நமக்கு நம்பிக்கை பெருக வேண்டும். அப்படியானால் இந்த நம்பிக்கை இரண்டு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை குன்றி போகக்கூடாது, குறைந்து போகக்கூடாது, வழுவி போகக்கூடாது. நம்பிக்கை பெருக வேண்டும். அப்போ நம்பிக்கை பெருகும் பொழுதுதான் உட்கார்ந்து இருக்கிறவன் எழுந்து நிற்பான், அந்த சர்ஃபேஸ் மேல நடப்பான், ஓடுவான், என்ன வேணா பண்ணுவான். பிகாஸ் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், யூ வெரி கான்பிடென்ட். ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கு, இதுல என்ன செஞ்சாலும் இந்த பூமி என்ன இழுத்துக்கொள்ளாது, இல்ல பள்ளமாயிட்டு கீழே விழுந்துட மாட்டேன் அல்லது கீழே இழுத்துக்கொள்ளப்பட மாட்டேன். ஆமேன். அந்த நம்பிக்கை பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே குறுகி போகும், குறைந்து போகும், பலவீனம் அடையும் என்பதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறார், இந்த நம்பிக்கை பெருகும்படிக்கு. இந்த நம்பிக்கை பெருகும்படிக்கு அநேக வசனங்கள் உண்டு. ஆனாலும் இந்த ஒலி வடிவ தியானமா இருக்கிறதுனால நான் மிக சுருக்கமாய் நான் முடிக்கவே விரும்புகிறேன். பல வசனங்களை சொல்லலாம். நீதிமொழிகள் 13:12 நாம் வாசிக்கும் பொழுது, அதாவது ஆங்கிலத்தில் அது ஹோப் என்று இருக்கிறது.
தமிழில் வாசிக்கும் பொழுது அது இப்படியாக வருகிறது. நாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அதாவது இங்கே ஆங்கிலத்தில் ஹோப் டிஃபர், அதனுடைய பொருள் என்னவென்றால், எதை நம்பி நம்ம காத்து கொண்டிருக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில தாமதித்து கொண்டே இருக்கும் பொழுது இருதயம் இழைத்து போகும். அப்படியானால் ஒரு காரியம் இன்னும் நடக்க வேண்டும், இன்னும் நடக்கல, ஆனா நான் ஒரு உறுதியா இருக்கிறேன், இது என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும், அதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை விசுவாசத்தை நாம் நன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இதை விளக்கும்படியாக சற்று நேரம் எடுத்துக் கொள்ளுகிறேன். So it is always about a future, நடக்க போகிற காரியம். ஆனா இன்றைக்கு அதன் மேல் பற்றுறுதியோடு கூட நான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, தீத்து 1:2 குறித்து வாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை என்று வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? இன் ஹோப் ஆஃப் இட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவனை நாம் இன்னும் அடைந்து ஏறல, நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நம்பி இருக்கிறோம். அதே போல தீத்து 2:13 நாம் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த பாக்கியமான நம்பிக்கை, பிளஸட் ஹோப் என்று வாசிக்கிறோம். அது எதை குறித்து காண்பிக்கிறது? அதே வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்ன, மகிமையான பிரசன்னமாகுதலை காண்பிக்கிறது. இப்போ இதன் மேலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்பப்படுது. ஒரு கட்டிடத்தை இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக பெரிய பில்டிங்ஸ்ல நம்ம பார்க்கிறோம், நல்ல வானலாவிய கட்டிடங்கள் இருக்கும். ஆனா அது எதன் மேல கட்டி எழுப்பப்படுது? ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுது. விசுவாசமும் அந்த நம்பிக்கை என்கின்ற உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் தான் கட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை, இந்த 2 அடிப்படையிலே தான் நாம் வாழ முடியும், நாம் கட்டப்பட முடியும், நாம் அதுல கனி கொடுக்கவும் முடியும். பிரியமானவர்களே, எபேசியர் 2:12 1 தெசலோனிக்கர் 4:13 பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய மக்களை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நம்பிக்கை இல்லாத ஜனங்கள்னு வாசிக்கிறாங்க. இப்ப 1 தெசலோனிக்கர் 4:13 வாசிக்கும் பொழுது இப்ப மரித்தவர்களை குறித்து, இப்ப இறந்துட்டா அவ்வளவுதான், இனிமேல் அவங்கள பார்க்கவே முடியாது, அவங்களோட பேசவே முடியாது, அவங்களோட ஐக்கியப்பட முடியாது, ஐயோ போயிட்டாங்களே என்ற பிரிவு துக்கம் இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை என்னவென்றால், மறுபடியும் நாம் அவர்கள் கிறிஸ்தவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எழுந்திருப்போம், இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அது நடக்கும் என்றுதான் நம்முடைய நம்பிக்கை. தட்ஸ் a blessed hope, பாக்கியமான நம்பிக்கை. அதுதான் நமக்கு இருக்கு. பிரியமானவர்களே, அப்போ நம்பிக்கை இல்லாதவங்க துக்கித்து அழுது திரிவாங்க. நம்பிக்கை உள்ள நாமோ துக்கிக்க மாட்டோம். ஒரு சற்று நேர பிரிவு துக்கம் இருக்கலாமே தவிர ஒரு நீடித்திருக்கக்கூடிய ஒரு நிலையான நித்திய துக்கமோ வருத்தமோ நமக்கு இருக்கக்கூடாது என்று பவுல் அங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த நம்பிக்கையற்ற நிலைமை ஒருவருடைய வாழ்க்கையிலே ஒரு நீடிய துக்கத்திற்கும் வேதனைக்கும், ஏன் மரணத்திற்கும் கொண்டு சென்றுவிடும். உலகத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த கடன் பிரச்சனையில இருந்து என்னால வரவே முடியாதுங்க, அவங்க என்ன செய்யறாங்க? தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. சிலர் இந்த சமீபத்தில் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டது, சில திருமண உறவில் கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள மனசஞ்சலம் உண்டாகுது, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, ஒருத்தரை திட்டிக்கிறாங்க, ஒருத்தர் மனவேதனைப்படுத்துறாங்க, பழிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதலே இல்லை. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வளரும்போது ஒரு கட்டத்தில் அவங்க எங்க போய் முடியுது, இனி என்னால வாழ முடியாது, அடுத்த ஒரு செகண்ட் உன் கூட என்னால வாழ முடியாது என்ற தீர்மானம் எடுத்து அவங்க என்ன செய்யறாங்க? தற்கொலைக்கு நேரே போயிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேல இந்த வாழ்க்கை சீர்படாது. அப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே ஒரு துக்கத்தையும், ஒரு அங்கலாய்ப்பையும், ஒரு கலக்கத்தையும், ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்தும் என்பது உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இப்போ நம்பிக்கை இல்லாத இருக்கிறாங்க. உலகத்தின் ஜனங்களுக்குள்ள நாளை தினத்தை குறித்து நம்பிக்கை இல்லை, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவோன்ற நம்பிக்கை இல்லை, மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை இருக்கும்ன்ற நம்பிக்கை இல்லை. பிரியமானவர்களே, ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும், ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவன் நம்பிக்கையில், அதாவது நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 நிலைத்திருக்கிறது பொருள் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த 3 நிலைத்திருக்க வேண்டும் என்பதே. அதிலே மேலானது அன்பு என்று சொன்னாலும், வித்வுட் ஃபெய்த், வித்வுட் ஹோப், அன்பு காட்டுறதும் கஷ்டம்தாங்க. நாளை தினத்தை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா தேவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்காது.
ஒரு காரியம் எனக்கு நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தர் மேல் இல்லைன்னா நான் கர்த்தர் மேல அன்பு கூறவே மாட்டேன். பிரியமானவர்களே, அது மூன்றும் ஒன்றோடு தொடர்புடையது. தேவன் குறித்த காரியத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய உறவுகளிலேயும் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளை, எப்பேற்பட்ட உறவிலேயும், ஒருவேளை சபை போதகர், விசுவாசிகள், எல்லா விதமான உறவுகளிலேயும் அந்த உறவானது விசுவாச நம்பிக்கை என்கின்ற அடிநாதங்களிலே, அடித்தளத்திலே கட்டி எழுப்பப்பட்டாலே ஒழிய, அன்பின் கயிறினால் கட்டப்பட்டாலே ஒழிய, அந்த உறவு நிலைத்திருப்பது மிக 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 கடினம். சீக்கிரத்திலே உலர்ந்து போகும், சீக்கிரத்திலே பிரிவு வந்துடும், சீக்கிரத்திலே ஒரு பகை கசப்பு உண்டாகிவிடும். ஆகையினால் தான் பவுல் எழுதுகிறார் ரோமர் 15:13, உங்கள் நம்பிக்கை பெருக வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பெருக வேண்டுமாம்? அப்போ இந்த நம்பிக்கை உலகத்துல பெருகாது, உலக மக்களால பெருக்கி நமக்கு கொடுக்க முடியாது. ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. அப்படியானால் என்ன அர்த்தம்? நம்முடைய சொந்த பலத்தினாலோ அல்ல, நம்முடைய பண பலத்தினாலோ, நம்முடைய பொருளினாலோ. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்களேன், பணம் இருந்து கூட, சொத்து இருந்து கூட, படிப்பு இருந்து கூட, எத்தனையோ இப்ப நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறோமா, பொருள் இல்லைன்னு நினைக்கிறோமா, உதவி செய்ய ஆள் இல்லைன்னு நினைக்கிறோமா? இனி வாழ முடியாது. அப்ப பணம் உதவி செய்யலையே அவங்க நம்பிக்கையோட கூட வாழ்றதுக்கு, பொருள் உதவி செய்யல. சில நேரங்கள்ல மனுஷர்களே கூட இருக்கலாம், ஐயோ கூப்பிட்டு இருந்தா நாங்க வந்திருப்போமே, உதவி செய்ய நான் வந்திருப்போமே, இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஓடோடி வரக்கூடிய மனுஷர்கள் இருக்கலாம். நாங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்போமே, நாங்க அவளை தூக்கி நிறுத்தி இருப்போமே. ஒரு மனுஷன் நம்பிக்கை இழந்து போனான்னா அவ்வளவுதான். அதற்கு பின்பு வாழ்வது வீண் என்கின்ற தீர்மானத்திற்குள்ளே வந்து விடுகிறான். பிரியமானவர்களே, நம்பிக்கையின்மை அவ்வளவு கொடுமையானது. அதனால்தான் சொல்றேன், உலகத்துல நம்பிக்கை பெருக்குவது கஷ்டம். அது அப்போஸ்தலர் நடபடிகள் 27:20 அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கை. ஒரு முறை அவர் கப்பல் பயணமா அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அவர் கைதியா அழைத்து செல்லப்படுகிறார். அநேகர் பயணிக்கிறாங்க. அந்த திடீரென்று அந்த இயற்கை சீற்றத்தின் நிமித்தமாய் கடல் காற்றிலே, புயலிலே அந்த படகானது சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு, அப்போ ஒரு கட்டத்துல அவங்களும் அந்த கூட இருக்கிறவங்கள பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லாத போகும் பொழுது, ஆக்ட்ஸ் 27:20 அதுல அப்போஸ்தலர் நடபடிகள் 27:20 பவுல் எழுதுகிறார், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளா என்ன இல்ல, சூரியனை பார்க்க முடியல, நட்சத்திரங்களை பார்க்க முடியல, இருட்டாவே இருக்குது. ஒரு பக்கம் பெருங்காற்று. இனி கப்பல் இதுக்கு மேல இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கி 18ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா, சில சரக்குகளை கடலில் எரிந்தாங்க. ஐயோ எப்படியாவது நம்ம அந்த பகுதி வாசிச்சு பார்த்தோம்னா எப்படி அதுல தப்பிச்சு வர முயற்சி செஞ்சாங்க. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை. கிட்டத்தட்ட பவுலனுடைய நிலைமை அதுதான். பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் ஆபத்தும், விபத்துகளும், மோசங்களும், இழப்புகளும், பலவீனங்களும், வியாதிகளும் சில சமயங்களிலே நம்மை நெருக்கும் பொழுது இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை நம்மை விட்டு எடுபட்டு போகிறது. கிட்டத்தட்ட முழுமையுமாய் அற்று போயிற்று அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். ஆனா அதே வேத பகுதியில 24ஆம் வசனத்துல இந்த சூழல்ல ராத்திரியில கர்த்தருக்கு அவர் சொல்றாரு, அவங்கிட்ட விளக்கி சொல்றாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் இயற்கை முழுமையா சாதகமா இல்ல, பாதகமா இருக்கு. உதவி செய்கிறது மாதிரி இல்ல, என்ன சொல்றது, எதிர்வினை ஆற்றுகிறது. இயற்கை உதவி செய்ய முடியாது, மனுஷர்கள் உதவி விருதா, ஒன்னும் பண்ண முடியாது. they cannot escape death, no hope. அந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு தோன்றி அவன் இப்பொழுது எழுந்து மற்றவங்களுக்கு சொல்லுகிறான், நான் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறேன். பாருங்க, அப்ப அந்த நம்பிக்கை எப்படி உருவாகுது?
தேவனிடத்திலிருந்து வருகிறது, தேவனுடைய வார்த்தையினால். அதுதான் நாம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாத பிரியமானவர்களே. ஒருவேளை ஆக்ஸ் 27:20 அப்போஸ்தலர் நடபடிகள் 27:20 பவுல் சொல்வது போல கிட்டத்தட்ட ஒருவேளை முழுமையாமா இல்லைன்னாலும் பாதி நம்பிக்கை போச்சு, முக்காவாசி நம்பிக்கை போயிடுச்சு. இனி இந்த காரியம் நடக்குமா, இனி இந்த விஷயம் எனக்கு கிடைக்குமா, இனி எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, இன்னைக்கு இந்த பொருளாதார உதவி கிடைக்குமா, இனி இந்த ஊருக்கு போவேனா, இனி இந்த உறவு நிலைக்குமா, இப்படி ஒவ்வொன்றாய் பல கேள்விகள் உங்களுடைய இருதயத்திலே தோன்றிக் கொண்டிருக்கலாம். யூ மே ஹவ் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஹோப். இனி ஒண்ணுமே நடக்காதுங்க, ஒண்ணுமே நடக்காது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ரோமர் 15:13 நாம் திரும்ப வாசிக்கலாமா? கர்த்தர் இந்த மாதத்திற்கு எங்கள் ஊழியங்களுக்கு கொடுத்த வசனம் அதுதான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, மல்டிப்ளை ஆகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன், நம்முடைய தேவனுடைய பெயரை பாருங்களேன். அவர் நம்பத்தக்க தேவன், நம்பக்கூடிய தேவன், நம்புவதற்கேதுவான தேவன். உலகத்தில் மனுஷர்களை நம்புவதை பார்க்கலும் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருப்பது நல்லது என்று வாசிக்கிறோம் இல்லையா? இஸ் அ காட் upon whom you can trust. பிரியமானவர்களே, அதை முதலாவது உறுதியா பிடிங்க. உறுதியான அடித்தளம் அவர் தான். அவர் மேல நீங்க நிற்பீங்கன்னா அதுதான் உறுதியான கண்மலை. நீங்கள் காலை தள்ளாட விட மாட்டார், நீங்கள் வழுவி போக விடவே மாட்டார். நம்பிக்கையின் தேவன். இப்ப நம்பிக்கையின் தேவன் என்ன செய்கிறார்? அந்த வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் குறைவுபட்டிருக்கலாம், சமாதானம் குறைவுபட்டிருக்கலாம், அல்லது ரெண்டுமே குறைவுபட்டிருக்கலாம். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்ப அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? பணத்தினாலா, பொருளினாலா, செயலினாலா? எதுனாலும் நடக்க போறது இல்லைங்க. முதலாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்பிக்கையின் தேவன், அவர் மேல நான் விசுவாசம் வைக்க போறேன். இன்றைக்கு நான் பார்க்கல, இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை பார்க்கல, இன்றைக்கு அந்த சமாதானத்தை பார்க்கல. உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப இருக்கா? இல்ல. சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல பிரதர். சமாதானம் வீட்டுல காணப்படுதா? ஐயோ கொஞ்சம் கூட இல்ல. வேதனைப்பட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன். எல்லாம் நல்லதுதான் பிரதர், எல்லாம் நல்லதுதான் சிஸ்டர். ஆனால் இன்றைக்கு கர்த்தரோட கூட சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், விசுவாசத்தினாலே நான் நம்பிக்கையின் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை பெருகி இருக்குது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை கர்த்தர் பெருக பண்ணுகிற வேளையில நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்க போறேன். நான் இழந்த சந்தோஷத்தை, இழந்த சமாதானத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுவேன். அதை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அப்போ பெற்றுக்கொண்டு அகமகிழ்வதல்ல விசுவாசம், பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது விசுவாசம். பெற்றுக்கொண்ட பின் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதல்ல விசுவாசம், பெறுவதற்கு முன்பாகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதே விசுவாசம். இயேசுவானவர் அந்த 5 அப்பம் 2 மீனை தன் பக்கமா அல்லது தன்னிடத்திலே வாங்கி கொண்டு அந்த அப்பத்தை பிற்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. which means he thanked even before he could multiply it or he could serve. மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற சொற்பத்தை எண்ணி நாம் புலம்புகிறோமா? அதன் மேல நீங்க விசுவாசத்தை வைக்கிறீங்க அப்படின்னா முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. தட் இஸ் a sign. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? அது இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. அதை கர்த்தர் பெருக பண்ண போகிறார் என்பதற்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நாம எளிதில் விளங்கிக் கொள்வதற்கு சுருக்கமாய் ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இவைகள் எப்படி கிரியை செய்தது, இதனுடைய விளைவு எப்படி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்த குடும்பத்திலே கொண்டு வந்தது என்பதை நாம் வாசிக்க போகிறோம். மிக அருமையான வேத பகுதி ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். ரோமர் 4:18 முதற்கொண்டு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தன். அந்த வார்த்தை கவனிங்க, நம்பிக்கையோட விசுவாசித்தம். The bottom line or the foundation
or the plain, the substance was confidence or என்ன சொல்றது, hope. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது ஏன் நம்புகிறதற்கு ஏதுவில்லை? ஒரு பிள்ளையும் இல்லை. 25 வருஷமா பிள்ளையே இல்லை. அப்ப எப்படி குழந்தை பிறக்கும்? சொல்லும் பொழுது 75 வயசு. எப்ப கல்யாணம் ஆயிடுச்சோ தெரியல. அவங்க ஆபிரகாம் சாராளுக்கு பல வருஷங்களா பிள்ளைகள் இல்லை, இனி உண்டாக வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் பார்த்து, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். இது எப்படி இருக்குன்னா, கையில நையா பைசா இல்ல, 10 பைசா கூட இல்ல. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் உங்களையோ என்னையோ பார்த்து சொல்றாருப்பா, நீ 100 பில்லியனுக்கு அதிபதியாவ சீக்கிரமா அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்ப்போம். நாம அதிகபட்சமா ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சா போதும், இல்ல 10 லட்சம் ரூபாய் கிடைச்சா போதும், இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம். இல்ல கொஞ்சம் எதிர்காலமே இருந்தாலும் 1 கோடி, அதுக்கு மேல நம்மளால யோசிக்க முடியல, அது போதும்னு நினைக்கிறோம். அதுக்கு மேல எனக்கு வேண்டான்னு யோசிக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து திட்டத்தை சொல்லும் பொழுது இப்ப இது நம்பணும். It is very difficult to believe. If God says, I will give you a job, அதை நம்புவோம். ஆனா ஒரு வேலை இல்ல, ஏன்னா நம்ம அதை எதிர்பார்க்கிறது, கேட்கிறது, ஜெபிக்கிறது, அதை அடிப்படை நம்ம நினைக்கிறோம். ஆனா சில சமயங்கள்ல கர்த்தர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கும் பொழுது we find it difficult to even accept it. இல்லையா? அப்படிதானே? வேலை கேட்கிறேன், அப்பா உன்னை ஒரு பெரிய கம்பெனிக்கு உன்னை அதிபதியா மாத்துறேன், உனக்கு கீழே 1000 பேர் வேலை செய்ய போறாங்கன்னா கொஞ்சம் நம்ம ஸ்தம்பிச்சு போயிடுவோம். ஐயா என்ன ஆண்டவரே ஜோக் அடிக்கிறீங்களா? அப்படிதான் அவங்களும் சிரிச்சாங்க இல்லையா? ஆபிரகாம் சாராள் நகைத்தது இது என்ன ஆண்டவரே, ஒரு குழந்தையும் இல்லை, நீங்க தருவேன்றீங்க, அதுவே எங்களால நம்ப முடியல, ஆனா ஜாதியாக்குவேன்றீங்க. அப்போ இது நம்புவதற்கு ஏதுவல்லாத ஒரு வார்த்தையா இருந்ததுனாலதான் அங்க பாக்குறோம், நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தோம். ஆனா அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். கர்த்தரால கூடும், இன்னைக்கு இல்ல, ஆனா கர்த்தர் செய்வார். இயேசுவின் நாமத்துல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பேசினார்? ஒருவேளை இன்றைக்கு அதற்குண்டான அடையாளமோ, அதற்குண்டான எந்த ஒரு சிம்டமோ, எந்த ஒரு சைனோ, அல்லது எந்த ஒரு சின்ன ஒரு ஷேடோ இல்லாம இருக்கலாம். அது நடக்கும் என்று உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாம இருக்கலாம். ஏன்னா காரியம் அவ்வளவு தலைகீழா தாறுமாறா எக்கு தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்பிக்கை என்பது கர்த்தரால கூடும். இப்ப இங்க என்ன செய்யறாரு? வசனத்தை வாசிக்கிறார், நம்பிக்கையோட விசுவாசித்தான். அடுத்த வசனம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய், மறுபடியும் நம்பிக்கை, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலிருந்து ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் வர்த்தனைக்கு இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி அபியாசப்படுத்தக்கூடும், எப்படி இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் ரிசீவ் பண்ணிக்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு சில காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நான் சுட்டி காட்டுகிறேன். பிரியமானவர்களே, முதலாவது முதிர் வயது, ஓல்ட் ஏஜ். அப்ப தடைகளை கொஞ்சம் பாருங்களேன். காலம் ஒரு தடையாக இங்கே அமைகிறது. ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அன்றைக்கு உங்களுக்கு அந்த கனியக்கூடிய காலம் நினைச்சிருப்பீங்க. ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு, அல்லது 15 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் நடக்கலையேன்னு சொல்லும்போது காலம் என்பது நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு எதிர் விடையாக அல்லது ஒரு நம்பிக்கை தளர்த்துகின்ற காரியமாய் மாறும். அல்லது கால தாமதம், காலங்கள் கடந்து போவது, a passage of time. இவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஓல்ட் ஏஜ், முதிர் வயதுன்றது காலத்தை தானே காமிக்குது. ஒரு 50 வயது இருந்தா நம்பலாம், 60ன்னா ஓகே. 75, 99 சாத்தியமே இல்லைங்க. 99ல என்னங்க நடக்கும்? ஹல்லேலூயா. சில என்ன சொல்றது, ஒரு சிலருக்குலாம் திருமணங்கள் தாமதமாகுது. அப்ப சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, இந்த வயசுக்கு மேல நடக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன் தேவனால கூடாது? நியாயமான காரணத்திற்காக திருமணம் தடைபட்டிருக்கிறது என்றால் அவர் செய்யாத தவறுக்காக அவர் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறார், நம்பிக்கையோடு இருக்கிறார். ஆனாலும் அது தடைபட்டிருக்குமானால் கர்த்தராலே கூடாத காரியம் இல்லையே, கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார்.
ஒரு ஊழியத்திலே ஒரு உயர்வு, ஒரு படிப்பிலே ஒரு மாற்றம், குடும்பத்தில். அப்போ ரொம்ப நாள் காத்திருக்கும் பொழுது இந்த நம்பிக்கை தளர்ந்து போகும். முதலாவது தடை காலம். நம்பர் 2 நம்ம வாசிக்கிறோம் அந்த இடத்துல, அதே இடத்துல ஒரு ஏறக்குரிய 100 வயது, அப்போ இட்ஸ் an old age, தன் சரீரம் செத்து போனதையும். இரண்டாவது, சரீரம் செத்து போனது என்பது பலவீனப்பட்ட நம்முடைய சரீரத்தையும் பல வேளைகளில் ஆத்மாவையும் காண்பிக்குங்க. பிசிக்கலி நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் சொல்லி இதை செய்வார் என்று சொல்லி காலங்கள் கடந்து போச்சு. அது நம்பிக்கைக்கு எதிராக நிற்கிற ஒரு பெரிய சவால். நம்பர் 2, இப்போ ஒரு காரியத்தை செய்யக்கூடிய, ஆபிரகாம் சாராள் விஷயத்துல என்ன, 100 வயசுல குழந்தை பிறக்காது, ஒரு தடை, ஒரு சவால். இரண்டாவது என்ன, சரி அப்படியே 100 வயசு இருந்தாலும் கர்ப்பம் உயிரோடு இருக்கணுமே, அல்லது அவனுக்கு அந்த ஆண்மை தன்மை இருந்திருக்கணும் இல்லையா, ஆபிரகாமுக்கு அதே போச்சு. இதுக்கு மேல எங்க சாத்தியமே இல்லை இல்லையா? அப்படியானால் இரண்டாவது பெரிய சவால் நம்முடைய பலனை குறித்ததான காரியம், நம்ம ஸ்ட்ரென்த். நம்பர் 1, it is the time, it is a challenge, long passage of time challenges our hope. Number 2, the strength or no strength or the lack of strength challenges our hope. டைம் இருக்கும்போது நடந்தா நம்புவோம், பலன் இருக்கும் பொழுது நடக்குதா நம்புவோம். இன்றைக்கு பலவீனப்பட்டு சரீரத்திலே பல விதமான பாடுகளை நீங்கள் ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உச்சம் தலையிருந்து உள்ளங்கால் மட்டுமா இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில பலவிதமான பலவீனங்கள். ஆனா கர்த்தர் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு, கர்த்தர் இதெல்லாம் என்ன கூட்டிட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன தெரியுமா, இதெல்லாம் நான் பாப்பேனா, இதெல்லாம் உண்மையிலுமே நடக்குமா? இப்ப இருக்கிற சரீர நிலைமைக்கு எவ்வளவு நாள் என்னால உயிர் வாழ முடியும், எவ்வளவு நாள் எவ்வளவு தூரம் நான் போக முடியும், எவ்வளவு நாள் உழைக்க முடியும், எவ்வளவு நாள் பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி ஏன் வயதையும் தாண்டி பலவீனம் நம்மை அதைரியப்படுத்துகிறது பிரியமானவர்களே. நம்பர் 1, it is the passage of time. Number 2, it is the weakness of body, mind and even soul. மனச்சோர்வு, ஆத்துமச்சோர்வு, இதுக்கு மேல நடக்காது. பலன் குன்றி போனது போல பொருளாதாரம் குன்றி போயிருக்கலாம். என்கிட்ட இவ்வளோ நான் சேர்த்து வச்சிருந்தேன், அப்போ ஒருவேளை அதை வீடை கட்டி முட்டி இருக்கலாம். இப்போ வீடை கட்டணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட பைசா இல்லை, என்னுடைய பொருளாதாரம் மங்கி போயிடுச்சு, என்னுடைய சரீர பலன் இல்லாம போயிடுச்சு, எனக்கு உதவி செய்யறவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. யூ ஆர் வீக், யூ ஆர் பிகமிங் வீக், யூ ஹவ் பிகம் வீக். வீக் பாடி. Number 1, it was old age. Number 2, it is weak body. இந்த பலவீன சரீரத்தோடு ஒண்ணுமே பண்ண முடியாதையா. மூன்றாவது வாசிக்கிறோம், செத்த அன்னாளின் கர்ப்பமும் செத்ததா இருக்கிறது. சாராளுடைய கர்ப்பமும் செத்ததா இருக்கிறது. இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, கர்ப்பம் என்பது அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர வேண்டிய ஒரு இடம். ஆங்கிலத்தில் சிலது womb is dead. இதுக்கு மேல அந்த கர்ப்பமானது ஒரு குழந்தைய, நம்பர் 1, அது ஆபிரகாமோ வேறு யார் மூலமாகவாவது அந்த குழந்தை உருவாக வேண்டுமானாலும் சாராள் அந்த கர்ப்பத்துக்குள்ளேதான் அந்த குழந்தையை சுமக்க வேண்டும். இந்த கர்ப்பமே செத்து போச்சையா, எங்கிருந்து குழந்தை உண்டாகும்? இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது மரியாளுடைய கருவின் மூலமாக கர்ப்ப பையிலிருந்து தானே உருவானார். ஒரு கர்ப்பப்பை தேவைப்படுகிறது இல்லையா, ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று. இப்படி எப்பேற்பட்ட கர்ப்பப்பை? ஒரு பக்கம் காலம் தாண்டி போயிடுச்சு, நம்பிக்கைக்கு பெரிய சவால். இரண்டாவது பலவீனம், நம்பிக்கைக்கு இரண்டாவது சவால். மூன்றாவது a great challenge, the place. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்திருந்து குழந்தையை வைக்கக்கூடிய, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் பொழுது அவங்க சத்திரத்தை தேடி போறாங்க. எங்க குழந்தை கான்செப்ட் என்ன, எங்க குழந்தையை பெற்றெடுப்பது, எங்கே அந்த குழந்தையை கிடத்துவது? கடைசியில சத்திரத்தில் இடம் கிடைக்காம முன்னணியில கிடத்தப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். ஆனா இங்க நிலைமை அதை விட மோசம். இந்த குழந்தை எங்கயா பிறக்கும், எங்க உருவாகும்? கர்ப்பம் இறந்ததான் இருக்கிறதே, டெட் womb. பிரியமானவர்களே, இது மூன்றுமே ஒரு சவாலாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும்.
ஆனால் அந்த மூன்றுக்கும் வேதத்தில் அருமையான 3 வசனங்களை முதலாவது நான் சுட்டி காட்டுகிறேன். வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது? முதலாவது 103 சங்கீதம் 5 வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 103 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியம் என்ன? ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காரியம் என்ன? அவங்களுடைய அச்சம் என்ன? முதிர் வயது. 103 சங்கீதம் 5 வசனம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. பிரியமானவர்களே, காலேப் சொல்லுகிறார், 40 வயதிலே எனக்கு இருந்த பலன் இப்பொழுது 80 வயதிலேயும் எனக்கு இருக்கிறது, 120 வயதிலேயும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் அது பரிசுத்த ஆவியினால் உண்டான பலன் அல்லவா? ஒரு தேவ பலன் அல்லவா? மரியாளுடைய வயிற்றிலே உண்டான கரு மனுஷனுடைய உறவினாலே உண்டாகவில்லை, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிற்று என்று உண்டாகும் என்று தேவதூதன் வாக்கு பண்ணுகிறார் அல்லவா? ஒரு தெய்வீக வல்லமையினாலே உண்டாக்கப்படும் அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மனுஷ வல்லமையினால் அல்ல. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். பிரியமானவர்களே, திரும்ப வாழ வயது போல் ஆகுன்னா முதியோர்கள் எல்லாம் வாலிபர்களா மாறுறதை குறித்து மட்டும் அங்க சொல்ல வரல. நம்முடைய சரீர பலத்தையும் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ண வல்லவராய் இருக்கிறார். இழந்து போன பலனை திருப்பி கொள்ளவும் திருப்பி பெற்றுக்கொள்ளவும் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவன், கர்த்தரிலே மகிழ்ச்சியா இருக்கிறவன், அவன் வயதே கடந்து போனாலும் அவன் வாலிபத்தை இழக்காமல், வலிமையை இழக்காமல், நம்பிக்கை இழக்காமல் இருப்பான் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தருகிறது. இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய, இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. முதிர் வயதிலும் அவன் கனித்தந்து புஷ்டியா இருப்பான் என்று முதிர் வயதுள்ளவர்களை குறித்த சங்கீதம் 77 வாசிக்கிறவன். முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியா இருப்பான். இவைகளெல்லாம் வாக்குத்தத்தங்கள் அல்லவா? ஏன் இதை சொல்லுகிறேன்? காலம் கடந்து போவது கர்த்தருக்கு பெரிய காரியமே இல்லை. லாசர் மரித்து 4 நாள் ஆயிற்று. அந்த 4 நாள் அவங்களுக்கு பெரிய மலையா இருந்தது, கர்த்தருக்கு ஒரு பெரிய காரியமா இல்லை. கடந்து போன காலங்களை குறித்து நீங்கள் கவலைப்படவே பட வேண்டாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே கர்த்தர் உங்கள் நம்பிக்கை பெருக பண்ணுகிறார். ஆமேன். பெற்றுக்கொள்ள போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் காலம் போயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, நான் நம்பி சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பலத்தினால நம்ம மறுபடியும் வாழ்க்கையில் அதை ரெஸ்டோர் பண்ணுங்கப்பான்னு நீங்க ஜெபிக்க போறீங்க. நம்பர் 2, ஏசாயா 40:29 அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டி கடந்து போக விரும்புகிறேன். ஏசாயா 40:29 நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம் தான். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்துவம் இல்லாதவன், ஆங்கிலத்தில் he giveth power to the faint and to them that have no might he increaseth strength. Hallelujah. Old age is renewed to be like the eagles. மறுபடியும் வாழ வயது உங்களுக்கு உண்டாகுது. காலங்கள், கடந்து போன காலங்களை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. இழந்து போன நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு கர்த்தர் உங்களை ஈடாக மகிழச் செய்வார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். அல்லேலூயா. பலவீன சரீரம் நினைக்கிறீங்களா? பலவீன ஆத்மாவில, மனசுல, உள்ளத்துல, எல்லாத்திலும் பலவீனமா இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட ஏசாயா 40:29 நம்பிக்கையின் தேவன் வாக்கு பண்ணுகிறார். சோர்ந்து போயிட்டீங்களா? களைச்சு போயிட்டீங்களா? வெறுத்து போயிட்டீங்களா? விரக்தியில இருக்கீங்களா? இந்த வசனத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணி கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்போ முதிர் வயது அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சோர்வு, களைப்பு, சத்துவம் இல்லா தன்மையும் அவருக்கு பிரச்சனை இல்லை. அதையும் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ண முடியும். 3வது, யோவான் 11 44 வசனத்தை வாசித்து அந்த கருத்தை உங்கள் நடுவிலே கொண்டு வர விரும்புகிறேன். யோவான், இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். லாசரு உயிரோடு கூட எழும்பின ஒரு சம்பவம். Let us read John chapter 11 verse 44. ஆங்கிலத்தில் இப்படியாக இருக்கிறது. And he that was dead came forth, bound hand and foot with grave clothes, and his face was bound about with a napkin. Jesus said unto him,
Loose him and let him go. யோவான் 11:44 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அவன் எங்கிருந்து புறப்பட்டு வரான்? கல்லறையில் இருந்துங்க. மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. கல்லறை பொதுவா சொல்லுவாங்க, கருவறையிலிருந்து கல்லறை. ஒரு மனுஷன் பூமியிலே பிறந்து அவன் வருவதற்கு முன்பாக தாயின் கருவுக்குள்ளே இருக்கிறான். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவன் கல்லறைக்கு போகிறான். கரு ஜீவனை காண்பிக்கிறது, கல்லறை மரணத்தை காண்பிக்கிறது. கருவறை தொடக்கத்தை காண்பிக்கிறது, கல்லறை எல்லாம் முடிந்து போன நிலைமையை காண்பிக்கிறது. சாராளுடைய கர்ப்பப்பை செத்ததாயிருக்கிறது என்று. பிரியமானவர்களே, மரித்தவனை, கல்லறைக்கு சென்று 4 நாள் ஆனவனை திரும்ப தேவனால் கொண்டு வர முடியுமானால், உங்களுடைய வாழ்க்கையிலே எழுத்தின்படியே மரித்ததாய் காணப்படுகிற சில உறவுகள், சில விஷயங்கள், சில எதிர்பார்ப்புகள், சில ஒப்பந்தங்கள், சில வாய்ப்புகள் இன்றைக்கு சீல் பண்ணப்பட்டதாய் இருக்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த கல்லறை மூடப்பட்டிருந்தது. ஒருவரும் அந்த கல்லறை திறக்கப் போவதில்லை. கல்லறை திறக்க சொன்ன நாருமேன்னு அவங்க சொன்னாங்க. மூடப்பட்ட கல்லறை திறக்கப்படாது. இயேசு கிறிஸ்துவுக்காக அது திறக்கப்பட்டது. அது தூதர்கள் திறந்த ஒரே வெளியே வந்தார். யாரும் இறந்த கல்லறை திறக்க, இறந்து போன விஷயம், முடிஞ்சு போன விஷயம், டெட் அண்ட் கான், முடிஞ்சு போச்சு. இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எங்களுக்குள்ள இருக்கிற உறவு முடிஞ்சிருச்சுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற நட்பு முறிஞ்சிருச்சுங்க. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம் முறிஞ்சிருச்சு. இன்னைக்கு அப்படி நினைக்கிறீங்களா? ஒருவேளை ஒருத்தர் அப்படி சொல்லியிருக்கலாம். அங்க அடக்கம் பண்ணும் பொழுது அந்த மரியாளும் மார்த்தால் நினைச்சிருக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்ன வாய்ப்பு. ஆனா இயேசு எழுதிரவ நினைச்சார், இல்ல முடியல. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய மனநிலையை முடிந்து போயிற்று என்று இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அவர்களுக்கு நம்பிக்கை நாயனாக, நம்பிக்கை தேவனாக, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்னார். ஹல்லேலூயா. In an old age, weak body, dead womb. இது 3 சவால்களும் இயேசுவுக்கு முன்பாக, நம்பிக்கைக்கு முன்பாக நிற்கும் பொழுது இவைகளை தாண்டி நம்மால் செல்ல முடியும். ஹல்லேலூயா. இயேசுவின் மேல் ரோமர் 4:18 வாசிக்கிறோம், நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இன்றைக்கும் இயேசுவின் வார்த்தைகளை, அவருடைய சமூகத்தை, அவர் உங்களுடைய வாழ்க்கையில சொன்னதை செய்வார் என்பதை உறுதியை பற்றி கொள்வீர்களானால், கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 3 எதிர்வினைகள், இந்த 3 எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள் காலம் கடந்து போயிருக்கலாம், பலன் குன்றி போயிருக்கலாம், ஏன் சில காரியங்கள் முடிந்து போனவைகளாகவே இன்றைக்கு காணப்படலாம். But I want to tell in the name of Jesus, இவைகளில் நடுவே, இவைகளின் மத்தியில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. 99 வயதான 100 வயதான சாராள் ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த வயதிலே ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு அவர்கள் வைத்த பேர் என்ன தெரியுமா? ஈசாக்கு. ஈசாக்கு என்ற வார்த்தையினுடைய பொருள் ஆங்கிலத்திலே லாஃப்டர் என்று வாசிக்கிறோம், சந்தோஷம் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த குழந்தையுடைய வாழ்க்கையிலே பெரிதான சந்தோஷத்தையும் பெரிதான சமாதானத்தையும் கொண்டு வந்தது. ஆதியாகமம் 21:5-6 நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லுகிறார், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், தேவன் என்னை மகிழ்வித்தார், தேவன் என்னை சந்தோஷப்படுத்தினார். அது ஏதோ ஒரு விட்டடிச்சதுனால, ஒரு ஜோக் கேட்டதுனால அல்ல, உள்ளமாற மகிழ்ச்சியினால் களி கூர்ந்தால். ஏன் தெரியுமா? அவங்க நம்பி இருந்த காரியம் நடந்தேறினதுனால. இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்லுகிறேன், எதை நம்பி இருக்கிறீர்களோ. இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. There were 3 odds: old age, weak body and dead womb. அவைக்குரிய ரீதியில நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? கடந்து போன காலங்களை நினைத்து வருத்தப்படுகிறீர்களா? அல்லது பலவீனப்பட்டு போன சூழ்நிலைகள், சரீர பலவீனம், மனோபலவீனம் நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அல்லது முடிஞ்சே போச்சுன்னு சொல்லி சிலர் கதவை சாத்திட்டாங்க, சிலருடைய இருதய கதவு சாத்தப்பட்டது, இனி எப்படிங்க அவங்களோட கூட நான் உறவு கொள்ளுவேன், பேசுவேன் நிலையில நீங்க தடுமாறி நிற்கிறீங்களா?
நம்பிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நம்பிக்கை பெருக பண்ணும் பொழுது, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அன்றைக்கு எப்படி கல்லறை திறந்து லாசரு வெளியே வந்தானோ, ஹல்லேலூயா, எப்படி 100 வயதுல ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியுமோ, முடியாததை முடிய பண்ணுகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரோமர் 15:13 இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுங்கள், வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் முடிப்பதற்கு முன்பாக நாங்க என்ன செய்யணும்? இந்த வாக்குத்தத்தை நான் பெற்றுக்கொண்டேன், இந்த வாக்குத்தத்தை நான் உறுதியா நம்புறேன். இயேசுவானவர் நம்பிக்கை தேவனை நம்பிக்கை பெருக பண்ணுவார் என்று நான் நம்புறேன். என் வாழ்க்கையில நான் முதலாவது விசுவாசிக்கிறேன், எனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை உண்டு பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? என்னுடைய பின்னணி என்ன? பரிசுத்தாவின் பலத்தினாலே தான் இது நடக்கும்னு போட்டதுனால நம்பர் 1, pray to the Holy Spirit. உங்கள் நம்பிக்கை பெருகணும்னு சொல்லிட்டு நீங்க உலகத்தில் இருக்கிற மனுஷன் மூலம் அது பெருகாதுங்க பிரியமானவர்களே. பொருளினால உங்களுடைய சுய பலத்தினால நம்பிக்கை பெருகாது. கர்த்தரிடத்துல பரிசுத்த ஆவியானவரே என் நம்பிக்கை பெருகுங்க, நம்பிக்கை பெருக்குங்க, நம்பிக்கை மல்டிப்ளை பண்ணுங்க, நம்பிக்கை அதிகரிங்கன்னு ஜெபிங்க. நம்பர் 1. நம்பர் 2, pray, read and declare the word. நம்பர் 2, கர்த்தருடைய வார்த்தை நம்புங்கள். அன்றைக்கு நாம் அங்க வாசிக்கிறோம், ஹல்லேலூயா பாஷக்கராடா ராமானா ஹதுல்லமா, அங்க நம்ம வாசிக்கிறோம், பவுல் தேவன் என்னிடத்திலே சொன்னார், அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஆபிரகாம் சாரால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வையுங்கள். இதை செய்வேன் என்று வசனத்தின் மூலமாய் பேசியிருக்கிறாரா? அந்த வசனத்தை நம்ப பண்ணிருக்கிறாரா? அந்த வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க, வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கும். விசுவாசம் எப்படி வர்த்திக்கும்? கேள்வினால். கேள்வி எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையினால். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க 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 உங்களுடைய விசுவாசம் பெருகும். பரிசுத்த ஆவியை நோக்கி பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசை நாடும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை பெருகும். பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய், கர்த்தருடைய வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் பொழுது, நீங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்கள் ஜீவிக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, இந்த 2 காரியம். You should always be filled with the Holy Ghost. You should always be full of God's word. இது 2ம் நிறைந்திருக்கணும் பிரியமானவர்களே. இயேசுவானவருக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை அல்லது பிரமாணம் நிறைந்திருந்த காரணத்தினாலே சத்ருவின் சோதனை மேற்கொண்டு அவன் சத்ருவை ஜெயித்தார். 2வது, பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர் நிறைந்திருந்ததினாலே அநேக அடையாள அற்புதங்களினாலும் அநேகருக்கு தம்முடைய வார்த்தையினாலும் பிரசங்கித்து போதித்து அநேகரை தம் பக்கத்தில் இழுத்துக்கொண்டார். அநேகரை இந்த ரட்சிப்பு நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வர அவரால் முடிந்தது. பிரியமானவர்களே, விசுவாசமும் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே அடிப்படையாய் இருக்கும் பொழுது, பரிசுத்தாவின் பலத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, இன்னும் 2, சந்தோஷமும் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரதிபலனாய் ஆசீர்வாதமாய் நன்மையாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. அடிப்படை திறவுகோள்கள் சொல்லி முடிக்கிறேன். விசுவாசம், நம்பிக்கையோடு கூட இருக்கிற விசுவாசம். இதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? நாம நல்ல பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அந்த வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்யணும். அப்ப விசுவாசமும் பெருகும், நம்பிக்கையும் பெருகும். விசுவாசமும் நம்பிக்கையும் பெருகும் பொழுது, ஹல்லேலூயா, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் வசனம் என்ன சொல்லுகிறது? சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் உங்களை நிரப்புவாராக. கடைசியாக வாசித்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. Now the God of hope fill you with all joy and peace in believing that you may abound in hope through the power of the Holy Ghost. நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு குடும்பத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் கரத்திலே கொண்டிருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக, இந்த புதிய மாதத்திலும் கால் எடுத்து வைக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே, உமக்கு கோடானு கோடி நன்றி 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 சுவாமி. கடந்த 8 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல காத்தீர், எங்கள் குடும்பத்தை காத்தீர், எங்களை வழி நடத்தினீர், எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலேயும் தகப்பனே இயேசுவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வசனத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாக
அதற்காகவே தகப்பனே எங்களுடைய நம்பிக்கை பெருகும்படிக்கு, எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும்படிக்கு, நாங்கள் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படும்படிக்கு எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிற இந்த தேவ வார்த்தைக்காக, இந்த தேவ வசனத்திற்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்டது போலவே தகப்பனே இயேசுவே, நாங்கள் பரிசுத்தாவின் பலத்தினால தகப்பனே ஆண்டவரே நிரம்பி ஜெபிக்க எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். அப்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை பெருகும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நம்பிக்கையின் தேவன் தாமே என்னுடைய வாழ்க்கையிலே, கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தகப்பனே ஆண்டவரே விசுவாசத்தை உண்டாக்கி, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி, விசுவாசத்தை விளைவிக்க பண்ணி ஆண்டவரே அதன் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப போவதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே ஏறெடுத்து ஜெபித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய காம் தகப்பனே காலம் கடந்து போன காரியத்தை குறித்த ராஜா கவலைகள், ஆண்டவரே பலவீனத்தை குறித்த சோர்வுகள், ஆண்டவரே உறவுகள் முடிந்தே போய்விட்டது, இந்த பிசினஸ் முடிஞ்சே போயிடுச்சு, இனி எழும்பவே முடியாது என்கின்ற ராஜா அவநம்பிக்கைகள் எல்லாம் எங்களை வச்சு கர்த்தர் அகற்ற போகிறீர், அகற்றி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஈசாக்கு பிறந்து எப்படி ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்திலே உண்டானதோ, ஆகையினாலே அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்களோ, அதே போல இந்த நாளிலே கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த ஈசாக்கை பிறக்க பண்ணுங்கப்பா. இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் தாமே உண்டாக்கி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரையும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலமா வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்குமானால் தயவு செய்து இதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே ஒரு வாய்ஸ் மெசேஜாக இந்த செய்தியை பதிவிட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற வாதங்களிலே ஒரு முழு வீடியோ செய்தியாகவே நாம் ஒவ்வொரு வாக்குத்தத்த செய்தியும் கவனிப்போம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஷாலோம், ஷாலோம்.